ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த ஒரு வடிவான க்ரோக்கெட்டிங் கோட் தான். வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கோட் செய்கிறதுக்கு நான் பாவிக்கிற யான் பார்த்தீங்கன்னா ஹொபி என்ற ஒரு பிராண்டில் இருந்து 4 மில்லிமீட்டர் மொத்தமான ஒரு நூல் எடுத்திருக்கிறேன். அந்த நூலுக்கு பொருத்தமாக 4 மில்லிமீட்டர் மொத்தமான பின் எடுத்திருக்கிறேன். நான் இந்த க்ரோக்கெட்டிங் வீடியோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் என்ன விதமான க்ரோக்கெட்டிங் ப்ரொஜெக்ட் செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பாவிக்கிற நூலுக்கு பொருத்தமான பின்னை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட க்ரோக்கெட்டிங் ஒர்க் நீட்டாக வரும். முதல்ல இப்படி நூலை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு ஒரு ஸ்லிப் நோட் போட்டுக்கொள்ளுங்க. பிறகு இந்த கோட் உங்களுக்கு எவ்வளவு தூரம் அகலமாக தேவையோ அவ்வளவு அகலத்துக்கு நீங்கள் செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 6 செயின் போட்டு எடுக்க போகிறேன் இந்த கோட்டின் அகலத்துக்கு. இப்போ 1 2 3 4 5 6 நான் இப்போ 6 செயின் போட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ 6 செயின் போட்டு எடுத்துட்டு இந்த 6ஆவது செயினில் இந்த நூல் ஜான் இப்படி இருக்குது, பின்னுக்கு இடையில இருக்குது, உங்களுக்கு பார்க்க தெரியுது. இப்போ நாங்கள் 5ஆவது செயின்லேருந்து நாங்கள் இந்த பேட்டர்னை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி இந்த இடத்துல 5ஆவது செயினில் பின்னை இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை இப்படி பின்னுக்கு மேலே எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நூல் 5ஆவதுக்கு மேலே வாரத்துக்கு நாங்கள் ஒரு நூல் யானை எக்ஸ்ட்ராவாக அப்படி செய்கிறோம். இப்படி செய்யக்குள்ள இந்த யானை இப்படி இந்த விரலால் இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த செயினுக்குள்ள பின்னை இன்சர்ட் பண்ணிக்கல இது கலண்டுடும். அதால் இப்படி கவனமாக அப்படி பிடிச்சு கொண்டு இங்கே பின்னை இன்சர்ட் பண்ணுறோம். அதாவது 4ஆவது செயினுக்கு அப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஜான் ஓவர் செய்கிறோம். ஜான் ஓவர் செய்யக்க முதல் சொன்ன மாதிரி இந்த நூலை இப்படி பின்னோட இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் 3ஆவது செயினுக்கு இன்சர்ட் பண்ணிக்க இது கலண்டுடும். அதால் இப்படி கவனமாக 3ஆவது செயினுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் விட்டீங்கன்னா இவர் கலர மாட்டார். இப்படியே உங்களுக்கு இருக்கும். இப்படி நூல் பின்னுக்கு இடையில் இருக்கும். இப்போ திருப்பி இந்த 3ஆவது செயினுக்கு ஒரு ஜான் ஓவர் செய்து கொள்ளுங்க. செய்துட்டு முதல் சொன்ன மாதிரி இறுக்கி பிடிச்சு கொண்டு யானை 2ஆவது செயினுக்கு இடையில் பின்னை இன்சர்ட் பண்ணி நூலை எடுத்துக்கொண்டு வாரம். பிறகு ஜான் ஓவர் செய்கிறோம். இப்போ இந்த கடைசி செயின், அதாவது முதலாவது செயினுக்குள்ள பின்னை இன்சர்ட் பண்ணி யானை இப்படி எடுத்துக்கொண்டு வாங்கும். இங்கே நாங்கள் முதலாவது செயினுக்கு நேராக இந்த ஒரு ஜான் ஓவரம் செய்கிறது இல்லை. உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த 6ஆவது செயின்லையும் நாங்கள் எந்த ஜான் ஓவரம் செய்யலை, இந்த முதலாவது செயின்லையும் எந்த ஜான் ஓவரம் செய்யலை. இடையில வார 2 3 4 5 அந்த 4 செயினுக்கும் ஒவ்வொரு தடவை ஜான் ஓவர் செய்திருக்கிறோம். உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் அகலமாக இந்த கோட்டை செய்தாலும் கரைக்கு இப்போ இங்கால வர முதலாவதுக்கும் கடைசியாக வர அந்த செயினுக்கும் ஜான் ஓவர் செய்யாதீங்க. நடுவில் வர செயினுக்கு மட்டும் ஜான் ஓவர் செய்வீங்கன்னா தான் இந்த டிசைனை நாங்கள் வடிவாக எடுத்துக்கொள்ளலாம். உங்களை விளங்குமென்று நினைக்கிறேன். இப்போ முதலாவது ரோ நாங்கள் செய்துட்டோம். 2ஆவது ரோ செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த 2ஆவது ரோவில் முதலாவதாக நாங்கள் ஜானை உள்ளுக்குள்ளேருந்து எடுத்துக்கொண்டு வரைக்கல முன்னுக்கு இருக்கிற இந்த ஜான் ஓவர் செய்யாத முதலாவது செயினுக்கும் 2ஆவதாக நாங்கள் ஜான் ஓவர் செய்த இந்த 3 செயினையும் ஒன்றா எடுக்க போகிறோம். உங்களை விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் 2ஆவது செயினில் செய்த ஜான் ஓவரம். அந்த ஒரு லூப்பும் அந்த செயினோடு சேர்த்து இந்த முதலாவது செயினையும் சேர்த்து எடுக்க போகிறோம். பாருங்கோ இப்படி இருக்குது. ஜானை இப்படி எடுத்துக்கொண்டு 1 2 3 விளங்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் ஜான் ஓவர் செய்யாத முதலாவது செயினையும் 2ஆவதாக செய்த ஜான் ஓவர் செய்த அந்த 2 செயினுக்கு முடியாத அடக்கிக்கா 3 செயினை ஒன்றா சேர்த்து எடுக்கிறேன். விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி அடுத்து இருக்கிற 2 செயினை மட்டும் செப்பரேட் பண்ண போகிறேன்.
உங்களை விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். 2 பிறகு வார 2 பிறகு வார 2. இப்போ கடைசியாக நாங்கள் ஜான் ஓவர் செய்யாத இந்த ஒரு செயின் இருக்குது, அதுக்கு தனியாக இப்படி எடுக்கிறேன். உங்களை விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ திருப்பி செய்கிறேன் பாருங்கோ. இதில் வந்து 2வது ரோ நாங்கள் செய்ய போகிறோம். இப்படி இருக்குது. ஜான் வந்து இந்த 6வது செயினுக்கு நேராக இப்படி இருக்குது. இப்போ நாங்கள் இந்த 5வது செயினில் இந்த 2க்கும் இடையால் கொடுக்க போகிறோம். பாருங்கோ இப்படி இருக்குது. இப்படி பின்ன இன்சர்ட் பண்ண போகிறீங்க. இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இதில் நாங்கள் என்ன செய்யணும், ஜான் ஓவர். உங்களை விளங்குதானே நினைக்கிறேன். இதில் ஜான் ஓவர் செய்துட்டு இதில் இறுக்கி பிடிச்சிக்கொள்ளுங்க. பிறகு அடுத்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஜான் இப்படி எடுத்துக்கொண்டு வந்து ஜான் ஓவர். பிறகு அடுத்த இதுக்குள்ளே இப்படி பின்ன இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வரோம், ஜான் ஓவர். இப்போ அடுத்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம், இப்படி உங்களை எடுத்துட்டு வரோம், ஜான் ஓவர். இது கடைசி இது. இந்த கடைசி இதில் பாருங்க இப்படி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த முதலாவது இது வந்து நீங்கள் செய்து கொண்டு வந்தது கரையில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இப்படி 2 செயின் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இப்படி இருக்குது. இப்படி கொடுங்க. இப்படி கொடுத்து 2 செயினுக்கு இடையால் இப்படி கொடுத்து இப்படி எடுக்கிறீங்க. இப்படி எடுக்கிறீங்க. இங்கே நாங்கள் இந்த ஜான் ஓவரும் செய்ய போகிறது இல்லை. இப்போ நான் திருப்பி செய்ய உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும். இந்த முதலாவதாக இருக்கிறதையும் இந்த 2வதாக இருந்த இந்த 2 இடம், இந்த இடத்தை நாங்கள் சேர்த்து எடுக்க போகிறோம். பாருங்கோ ஜான் எடுத்துக்கொண்டு வந்து இந்த 3க்கும் இடையால் எடுக்கிறோம். பார்த்தீங்களா இப்படி வருது. இப்போ அடுத்ததாக இருக்கிற 2 பிறகு அடுத்ததாக இருக்கிற 2 பிறகு அடுத்ததாக இருக்கிற 2 கடைசியாக இருக்கிறதுக்கு தனியாக இப்படி எடுக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்க விளங்கும் நான் ஏன் இப்படி செய்து கொண்டு வரணுன்னு பாருங்க. இதில் உங்களுக்கு தெரியுது 2 2 அப்படி தனியவா தெரியும். பாருங்க இப்படி இருக்குது. இந்த கடைசி கரை வந்து நாங்கள் இப்படி ஒரு டிசைன் வரணும். இங்காலையும் எங்களுக்கு ஒரே மாதிரி டிசைன் வரணுமென்றக்காண்டித்தான் நாங்கள் இதை வந்து 3ஐயும் சேர்த்து எடுக்கிறோம். அவ்வளோ விளங்குதுன்னு நான் நினைக்கிறேன். திருப்பியும் நான் செய்து காட்டுறேன். பாருங்க இப்படி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல பின்ன இன்சர்ட் பண்ணி இப்படி எடுக்கிறோம். ஜான் ஓவர், இதுக்குரிய ஜான் ஓவர் இதில் வருது. பிறகு நூலை இறுக்கி இப்படி பிடிச்சிக்கொள்ளுங்க. பின்னோட திருப்பி இங்கே இப்படி இன்சர்ட் பண்ணுறீங்க. இப்படி எடுத்துக்கொண்டு வாரீங்க. ஜான், இதுக்குரிய ஜான் ஓவர் செய்கிறீங்க. பிறகு இங்கே இருக்கிற இந்த இடத்துல பின்ன இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வாரீங்க. பிறகு ஜான் ஓவர் செய்கிறீங்க. இதை இப்படி பிடிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த 2வது செயின் இதில் வந்து இப்படி கொடுத்து ஜான் ஓவர் இதுக்குரியது செய்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கரை, இந்த முதலாவதாக நாங்கள் போட்ட இடம். இப்போ உங்களுக்கு இப்படி செய்து காட்டிக்க தெரியும். பாருங்க இப்படி கொடுத்து இந்த இடத்த விட்டுடாதீங்க. விட்டீங்கன்னா இது கலண்டுடும். அப்போ இப்படி கொண்டு வந்து இவருக்கு ஒரு தடவை நாங்கள் இப்படி எடுக்கிறோம். இங்கே ஜான் ஓவர் செய்யலை. அதைத்தான் நான் உங்களே சொல்கிறேன். கடைசிக்கும் முதலுக்கும் நீங்கள் ஜான் ஓவர் செய்யக்கூடாது. அது வந்து நீங்கள் இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நான் 6 செயின் போட்டு செய்யிருக்கிறேன். நீங்கள் 10 செயின் போட்டு செய்யலாம். உங்களோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்வீங்க. கடைசிக்கும் முதலுக்கும் ஜான் ஓவர் செய்யாதீங்க. இடையில வாரதுக்கு மட்டும் ஜான் ஓவர் செய்யணும். இதை இப்படி திருப்பி நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்தெடுக்கல, முதலாவதுக்கு மட்டும் 2வதோட சேர்த்து எடுக்கணும். உங்களுக்கு விளங்குதானே நினைக்கிறேன். ஆகலும் நான் குழப்பையில் நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. செய்யக்கெல்லாம் பார்த்து செய்தீங்களா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நான் முதலாவதோட 2வது சேர்த்து எடுத்துட்டேன். பிறகு வார எல்லாத்தையும் தனித்தனியாக இப்படி செப்பரேட் பண்ணுறோம். பாருங்க இப்படி நாங்கள் செப்பரேட் பண்ணிக்கல. இந்த நீளமாக எங்களுக்கு இப்படி ஒரு டிசைன் ஒன்று வரும். கடைசிக்கு ஒன்று மட்டும் வரும். பாருங்க பார்க்க உங்களுக்கு தெரியுதானே நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான நீளத்துக்கு உங்களுக்கு கரையாக பார்க்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குது. நான் உங்களை நீளமாக செய்து கொண்டு வந்து காட்டிட்டு பார்க்க இன்னும் வடிவாக உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டர்ன் நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன். நீங்களும் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணி செய்து கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன்.
பார்த்தீங்களா, நான் இப்படியே நீளமாக செய்து கொண்டு வந்துட்டேன். நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு நல்ல வடிவாக இருக்குது. உங்களுக்கு பார்க்க தெரியுது பார்த்தீங்களா. நான் என்னத்துக்கு சொன்னேன், நான் இந்த கரையும் எங்களுக்கு இந்த கரையும் ஒரே மாதிரி வரணும். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த கடைசிக்கும் முதலுக்கும் இப்படி செய்ய சொல்லி சொன்னேன். நான் பார்த்தீங்களா, ஒரு நல்ல வடிவான கோட்டோண்டு எங்களுக்கு கிடைச்சிட்டு குயிக்காக ஈஸியாக நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கோட்டோண்டு. இப்போ இந்த கடைசி இடத்துல நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நார்மலாக நீங்கள் முடிக்க போகிறீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு நொட்டொண்டு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல வடிவான ஒரு கோட்டொண்டு நாங்கள் குயிக்காக ஈஸியாக செய்து எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது நல்ல வடிவான ஒரு திக்னஸான ஒரு கோட். நல்ல உங்களுக்கு ஒரு மொத்தத்தை தரும் நல்ல ஒரு வடிவான கோட். இந்த கோட்டெல்லாம் நீங்கள் பெலிட்டதுகள் செய்யலாம் பர்ஃபெக்டான ஒரு கோட் உண்டு. பெலிட்டுக்கெல்லாம் இது நீங்கள் பாவிச்சு கொள்ளைக்க நல்ல ஒரு வடிவொண்டை கொடுக்கும். நீங்கள் இந்த கோட் வந்து இப்போ நான் உங்களுக்கு கோட்டாக இதை செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் இப்படி பிளாங்கெட் இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ப்ரொஜெக்டுகளை கூட இது அகலமாக நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த க்ரிக்கெட்டிங் பின்னால் செய்யக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு நூலைத்தான் இதுக்குள்ளே வச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. நீங்கள் டுனேஷியன் க்ரிக்கெட் பின்னு சொல்லி நிறைய கடைகளில் நீங்கள் கேட்டிங்களா இல்லை ஆன்லைன் ஷாப்லையெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் டுனேஷியன் க்ரிக்கெட் பின் அகலமாக இருக்கும், நீளமாக இருக்கும். நீங்கள் அந்த பின் வாங்கி இதே மாதிரி பேட்டர்னுகள் பின்னைக்க பிளாங்கெட் இல்லாட்டி என்னென்றாலும் அகலமான பேட்டர்னுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். நல்ல வடிவான ஒரு க்ரிக்கெட்டிங் கோட்டுண்டு. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.